Welcome to Trichy Law Academy. Today we are going to see about AIBE 17 question paper with answers. வாங்க வீடியோக்கு போகலாம். First question. The Section 12 of Hindu Maintenance and Adoption Act 1956 deals with the dash. So the answer effects of adoption. So Section 12ல சொல்லியிருக்காங்க effects of adoption. அப்போ next question, which of the following categories of cases will not be entertained as a public interest litigation? So the answer landlord and tenant matters. So இந்த இஷ்யூவை வந்து PILல கேட்க முடியாது. பென்ஷன் கேட்க முடியும், ரியாட் விக்டிம் பற்றி கேட்க முடியும், நெக்லெக்டட் சில்ட்ரன் பற்றி கேட்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். வில் நாட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், who is the father of public interest litigation in India? So the answer the last வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம். இதே சேம் கொஸ்டின் வந்து ஆஸ்க்டு இன் AIBE 18 கொஸ்டின் பேப்பர் அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் PN பகவதி, ஜஸ்டிஸ் PN பகவதி. ஸோ பப்ளிக் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P இனிஷியல் இருக்கிறப்பல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, which of the following is not a real purpose of public interest litigation? ஸோ அதுக்கான ஆன்சர் ரைட். ஸோ vindication of the rule of law, facilitate effective access to justice, meaningful realization of fundamental rights, is getting famous and making wealth. ஸோ இதுக்காக என்ன பண்ண முடியாது, PAL யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக? டு கெட் ஃபேமஸ் அண்ட் டு மேக் மணி. ஸோ திஸ் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின், தட் இஸ் 18 AIBல கேட்ட கொஸ்டின். நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருப்போம், ஒரு 40,000 பிரிசனருக்கு மேலே லாங் டைம் வச்சுருந்தாங்க. அதுக்காக ஒரு லாயர் வந்து கேஸ் போட்டிருந்தார். அதான் ஃபஸ்ட்டு கேஸாக நம்ம சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு பில் கேஸ், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ். ஸோ இது எதுக்காகனா டு ரைட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ், ட்ரையலை வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. ஸோ அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்து, which of the following writ can be issued against usurpation of public office? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மேண்டமஸ், செர்ஷியாரி, கியூ வாரண்ட் கேட்டிருக்காங்க, ப்ரொபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஹேபியஸ் கார்பஸ் இதில் நமக்கு கொடுக்கல. ஸோ அது நமக்கு ஈஸியாக தெரியும், அதனால் நமக்கு தேவையில்லை. ஸோ மீதி ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேண்டமஸ், செர்ஷியாரி, கியூ வாரண்ட், ப்ரொபிகேஷன். ஸோ இந்த உபர்பேஷன் அப்படிங்கிறது அபகரிக்கிறது, ஸோ கைப்பற்றுறது, அதை பற்றின இது. ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா எஸ் ரிட் ஆஃப் கியூ வாரண்டோ. அடுத்து, ரிட்ஜ் வெர்சஸ் பால்டுவின்ஸ் கேஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ ஃபார் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ போன கொஸ்டின்லேயும் நேச்சுரல் ஜஸ்டிஸை பற்றின கேஸ்லாம் போட்டிருந்தோம், அது வேறு கேஸ் லாஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு தேவையான ரிலேட்டட் கேஸ் லாஸு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் AIB எக்ஸாமில் எந்த ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுத முடியாது. ஸோ அதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கீ நோட்டு கையில் இருக்கணும், அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வர்றது, எப்படி அந்த ஃபேராக அதோட இது நமக்கு கொடுக்கறது, எப்படி ஹியரிங் கொடுக்கறது, டெசிஷன் எப்படி மேக் பண்ணுறது, இது எல்லாமே பப்ளிக் அத்தாரிட்டிக்கு சொல்லக்கூட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மீனிங் ஆஃப் ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். ஸோ இதை நீங்கள் தியரி கொஸ்டின்லேயும் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர், எ பர்சன் கேனாட் பி கண்டெம்டட் வித்தவுட் பீயிங் ஹியர்டு. இதுதான ஆன்சர், ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆடி அல்ட்ரம் பார்ட்டம்ங்கிறது ஒரு லாட்டின் மேக்ஸிம்ஸ்னு சொல்லியிருப்போம். என்ன பண்ணணும்னா அவங்கள இன்னொரு சைடை பற்றி கேட்கணும். ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னாவே அதுக்கான அவனோட சைடு நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஹியர் த அதர் சைடு அப்படின்றது மாதிரி மீனிங். ஹியர் த அதர் சைடு.
இல்லைனா இன்னொருத்தவங்கள பேச விட்டு அவங்களோட இது கேட்கணும். அப்போ தான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கானது. அதே மாதிரி மற்றதுக்கும் இதுக்கு ஈக்குவலண்ட்டான லட்டின் மேக்ஸிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா லட்டின் மேக்ஸிம்ஸ் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மேக்ஸிமஸ் வரும். அடுத்த ரூல்ஸ் மேட் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் எக்ஸசைசிங் இட்ஸ் ரூல் மேக்கிங் பவர் அண்டர் டேஷ். ஸோ இது நமக்கு தெரியும், அட்வொகேட் ஆக்ட் 1961. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிரவுண்ட் ஆஃப் டைவர்ஸ். பாருங்க, கிரவுண்ட் ஆஃப் டைவர்ஸ் கேட்கல. சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஆஃப் டைவர்ஸ்னு கொடுத்துட்டு ஏ ரைட்டு, பி ரைட்டு, ஏபி ரைட்டு, ஏபிசி ரைட் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து மென்டல் டிஸார்டர் கண்டிப்பாக கேட்க முடியும், வெனரல் டிசீஸ் கண்டிப்பாக கேட்க முடியும், இன்க்யூரபிள் அன்சவுண்ட் மைண்டும் கேட்க முடியும், நாட் லிவிங் செப்பரேட்லி ஃபார் லெஸ் தென் 3 months இதுக்காக நம்ம டிவோர்ஸ் வந்து கேட்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் கேன் அப்டைன் டிவோர்ஸ் அண்டர் த ஃபாலோயிங் எனாக்ட்மெண்ட். எதுக்கு கீழே கேட்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட். ஸோ கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் இயர் 1872. ஸோ இதுக்கு ரிலேட்டடான செக்ஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, செக்ஷன்ஸும் சேர்த்து பார்த்துக்கோங்க. If any advocate is aggrieved by an order of disciplinary committee of State Bar Council under section 35, இது லாஸ்ட்டு AIB 18 கேட்ட கொஸ்டின். இது அட்வொகேட் ஜென்ரல் அதில் வந்து நம்ம அப்பீலேட் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இது 60 days நமக்கு வரக்கூடாது. ஸோ ஸ்டேட் மே ப்ரிஃபர் அண்ட் அப்பீல் டு த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வித்தின் 60 days. This is the right answer. ஏன்னா ஒரு அப்பீலுக்கு வந்து நமக்கு ஒரு 60 days கண்டிப்பாக கேப் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஹூஸ் டு கன்வெர்ட் இட் செல்ஃப் இன்டு பப்ளிக் கம்பெனி. அதில் ஏற்கனவே ஒன் பர்சன் கம்பெனி ஓபிசி நம்ம லாஸ்ட் 18 பார்த்துருந்தோம். ஓபிசியை பற்றி ஓபிசிலேருந்து பப்ளிக் கம்பெனிக்கு போகிறதுக்கு நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து 50 lakhs அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சூஸ் டு கன்வெர்ட் இன்டு பப்ளிக் கம்பெனி. இட் கேன் டூ ஸோ பை ஆல்ட்ரிங் இன் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ எம்ஓஏ வச்சு, அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வச்சு எப்படி பண்ணணும், பை பாசிங் டேஷ். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதுல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்துடும். அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் ஆர் piercing the corporate veil is associated with dash. ஸோ இதுவும் நமக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து கம்பெனி லாவில் வரக்கூடியது கார்ப்பரேட் வெயில். ஸோ இதுக்கு எல்லாமே எப்படி கம்பெனிஸோட லீகல் பர்சனாலிட்டியை வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறது, ஓகே, அதே மாதிரி எப்படி வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறது, அதோட ஷேர் ஹோல்டர் எப்படி ஹோல்டு பண்ணுறது, எப்படி வந்து டைரக்டர்ஸ் லையபிள், இது எல்லாமே இதில் வரும். அடுத்து அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ டு அப்பீல் என்ஜிடி நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல். ஸோ இது வந்து செக்ஷன் 4A வரும். நான் செக்ஷன் 4A வந்து அலோஸ் அப்பீல் டு தி என்ஜிடி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த மாதிரி செக்ஷன் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட முடியும், ஏஐபி எக்ஸாமில் எழுதிட முடியும். ஸோ செக்ஷனை பற்றி செக்ஷன் இருந்துச்சுனாவே அது கடகடன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இட் ஒன்ட் டேக் மச் டைம். அடுத்து 16th கொஸ்டின், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து 51AG. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது டியூட்டி இருக்குது அப்படின்னு எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 17th கொஸ்டின், மிஸ்டர் ஏ ஹூ வாஸ் அக்ரீவ்டு பை அன் ஆர்டர் மேட் பை எ கண்ட்ரோலர் ஆர்
an adjudicating officer made an appeal to Cyber Appellate Tribunal. Later, Mr. A, aggrieved by an order of Cyber Appellate Tribunal, may prefer an appeal. ஸோ இது எது ரிலேட்டடானு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த கோர்ட்டில் கொண்டுட்டு வர முடியும்னா, பொதுவாகவே சைபருங்கிறது ஹையர் கோர்ட்டுக்கு வந்துடணும். அதுவும் அப்பீலுக்கு போகுது, அப்பீல் சைபர் அப்பீல் ட்ரிபியூனலுக்கு வருது. ஸோ இது எல்லாமே ஹை கோர்ட் ரிலேட்டடானது, வேறு எங்கேயும் பண்ண முடியாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட அதுக்கு அது கிடையாது, அத்தாரிட்டி கிடையாது. லோயர் கோர்ட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹை கோர்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து மிஸ்டர் எக்ஸ், a person who is intended by Mr. Y, an originator to receive the electronic record. பாருங்கள், ஏற்கனவே இந்த 65A அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் எல்லாமே 2000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000 ஆக்ட்டு. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டும் மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து அட்ரஸி. ஏன்னா யார் வந்து வாங்குகிறாங்களோ அவங்கள வந்து அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஏ ட்ரேட் யூனியன். போன தடவை பார்த்துருப்போம், அது மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். அது மாதிரி இது மாதிரி ஒரு கவுண்டு கேட்குறப்பல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேயுமே ஆன்சர் 3. அங்கேயும் மினிமம் டைரக்டர்ஸ் கம்பெனி ஆக்டில் பார்த்துருப்போம், அதுக்குமே 3 வந்திருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு 3 வருது. ட்ரேட் யூனியனுக்கு 3 மெம்பர்ஸ் கம்பல்சரி. The text of the certified standing orders shall be predominantly posted by the employer in dash and in the language understood by the majority of the workmen. ஸோ இது எப்படி நமக்கு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து 8th ஷெட்யூலில் கொடுத்துருக்கக்கூடிய லாங்குவேஜை ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாவது ஒரு லாங்குவேஜ். ஸோ ரைட், இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே 2 தடவை என்ட்ரு ஆகிடுச்சு, சாரி. 8th ஷெட்யூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்து 1946 சொல்லியிருப்பாங்க. 8th ஷெட்யூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. Next, an advocate may, while practicing, take up teaching of law in any educational institution which is affiliated to a university, so long as the hours during which he is so engaged in the teaching of law do not exceed dash hours in a day. ஸோ இது வந்து நம்ம பார்ட் டைமும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம லா காலேஜில் நிறைய லாயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எத்தனை ஹவருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம், ஸோ மேக்ஸிமம், அட் த மேக்ஸிமம் தே கேன் ஒர்க் அப் டு 4 hours இன் எ டே. In which of the following landmark case the advocate was held guilty of professional misconduct as he had forged the court order? ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது, நம்ம கேஸ்லான்னு வரும்பொழுதே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு எழுத முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த கேஸ் லாஸ்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 30லேருந்து ஒரு 50 கேஸ் லாஸ் வந்து டாபிக் வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் பிரதாப் நரேன் வெர்சஸ் ரஹேஜா. நெக்ஸ்ட்டு, suppose road accident occurs, then being an advocate, what is the correct way to approach the situation? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்போதுமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எஃப்ஐஆர், சம்மன், பெட்டிஷன். ஸோ நமக்கு என்ன ஹையரார்க்கியில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டிஷன், அடுத்து சம்மன்ஸ், இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். The principle of ubis jus ibi idiom remedium. ஸோ இது வந்து போன தடவை கேட்டதோட மீனிங் கேட்டிருந்தாங்க. AIBE 18 வந்து இதோட மீனிங் கேட்டிருந்தாங்க. ஓகே, இங்கே வந்து கேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கேஸில் வந்து ஆஸ்பி வெர்சஸ் ஒயிட். ஸோ நம்ம வந்து
ஏஐபி 18ல் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த கேஸில் வேணால் இதோட கேஸ்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆஸ்வி வெர்சஸ் ஒயிட். அடுத்து குளுச்செஸ்டர் கிராமர் ஸ்கூல், இதுவும் கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டுக்கு. ஏஐபி 18ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லேண்ட்மார்க் கேஸு என்னென்னு கேட்டிருந்தோம். ஓகே, அதுக்கான மேக்ஸிம், அந்த லேண்ட்மார்க் கேஸஸ்கோட மேக்ஸிம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதுதான் டேம்னம் சின் இன்ஜூரியா. இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. லாஸ்ட்டு வீடியோவில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து த நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஷியல் கமிஷன் அண்டர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 shall have the jurisdiction to complaints where the value of goods or services paid as consideration exceeds dash. So the answer 50 crores. Under Section 41 of Consumer Protection Act, an appeal from the order of district commission lies to dash. District commission இருந்து அடுத்து state commission ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 41 செக்ஷன் 41 நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். For an individual to be deemed resident in India in any previous year, one of the condition is dash. ஸோ இதே மாதிரி இந்த டூரேஷனை பற்றி போனது நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த அதுக்காக நம்ம பார்த்துருந்தோம் ஐடியில் வர்றது மாதிரி. ஸோ இங்கே வேறு மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஒன் ஆஃப் த கண்டிஷன் அது கேட்டிருக்காங்க இல்லையா, எவ்வளோ நாள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதுக்கான ஆன்சர் 182 days ஆர் மோர். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ரெசிடென்ட் இன் இந்தியாவை கொண்டுட்டு வர முடியும். இண்டிவிஜுவல் டு பி டீம்டு டு பி ரெசிடெண்ட். ஸோ இது எடுத்துருங்க, டீம்டு ரெசிடெண்ட். மிஸ்டர் கபூர் purchased a residential house in January 2021 for 80 lakh. He sold the house in April 2022 for 94 lakh. In this case, the gain of 14 lakhs arising on account of sale of resident house will be charged to tax under the following head. எதுக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. 8 lakh வாங்குறாங்க, 94க்கு சேல் பண்ணுறாங்க, 14 lakh வந்து கெயினாக வர்றது. அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்துருக்குங்கண்ணா. ஸோ தட் யூ கேன் ரைட் இட் as இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் இது நமக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த இது வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து a person who has ultimate control over the affairs of the factory அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். யாருக்கு வந்து ஹோல் கண்ட்ரோல் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரை தான் என்னென்னு சொல்லலாம், ஆக்குப்பையர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆக்குப்பையருங்கிறது எ பர்சன் ஹூ ஹேஸ் அல்டிமேட் கண்ட்ரோல். சப்போஸ் இது மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா ஹீ இஸ் மேனேஜிங், அதாவது சிக்னிஃபிகண்ட் அத்தாரிட்டி டு மேனேஜ் த ஃபேக்ட்ரி. சேர்மன் வந்து ரிலேட்டட் டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு வந்துடும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ தே won't இன்வால்வ் இன் டைரக்ட்லி ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். அடுத்து மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்லியிருக்கோம். மேனேஜிங் டைரக்டர் ஓகே. மேனேஜர் வந்து இந்த மேனேஜர் வந்து ஹேண்டில்ஸ் டே பை டே ஆப்ரேஷன்ஸ். டே பை டே ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறவர் அவர். மேனேஜிங் டைரக்டர் வந்து ஹோல்டு சிக்னிஃபிகண்ட் அத்தாரிட்டி.
அடுத்து, if the factory employs more than 1000 workers, they should appoint qualified dash. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து, B. The proprietor of the newspaper publishes at A's request a libel upon C in the paper, and A agrees to indemnity B against the consequences of the publication and all cost and damages of any action in respect thereof. B is sued by C and has to pay damages and also incurs expenses. Decide in the light of the section 224 of Indian Contract Act. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ இஸ் லயபிள். ஏன்னா ஏஸோட ரெக்வஸ்ட் பிரகாரம் தான் அவர் பண்ணுறார். அப்போ ஏ இஸ் லயபிள் டு பி அப்பான் இண்டெம்னிட்டி. ஏன்னா அந்த 224 தான் அந்த இண்டெம்னிட்டிக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது லீகல் ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட் ஆஃப் லீகல் ஆக்ஷன், இல்லை காஸ்ட் ஆஃப் அக்ரீடு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வர்றது. அடுத்து, a person whom the against names to act for the principal in the business of agency under the express or implied authority to name is called dash. ஸோ இது வந்து சப் ஏஜெண்ட். ஏன்னா அந்த ஏஜென்சி லெவலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சப் ஏஜெண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த ஏஜெண்ட். எதுக்காக? டு carry out task on behalf of the principal. Okay, carry out task, அதான் ஆக்டுங்க போட்டிருக்கு. on for principal, sub agent. ஸோ லாஸ்ட்டு AIB 18ல் பெர்செப்ஷுவல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்திருந்தது. அதே மாதிரி ஆப்ஷனில் டெம்பரரி வந்தது. இந்த இன்ஜெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இன்ஜெக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து a dash injection can only be granted by the degree. the same word அப்படியே வந்திருந்தது. ஓகேங்களா? இதே வேர்டு by the degree made at the hearing and upon the merits of suit, ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ஆர்டர் மாதிரி. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பெர்செப்ஷுவல் இன்ஜெக்ஷன். According to section 5 of Specific Relief Act, a person entitled to the possession of specific immovable property may recover it in the manner provided in dash. ஸோ இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 5 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேயே தான் சொல்லியிருக்கு நமக்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு ஸோ என்னடா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்காதீங்க, செக்ஷன் நம்பரை பாருங்கள், டைட்டிலை பாருங்கள், போதும் நமக்கு. ஏன்னா செக்ஷன் 5ல் நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரெமெடி ஃபார் த ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் இதை நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டைட்டிலே அதுதான் நமக்கு. அடுத்து, வேர் த மோர்கேஜர் டெலிவர்ஸ் பொசிஷன் ஆஃப் த மோர்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி. இந்த வேர்டு இல்லாமல் ஒரு ஏஐபி கொஸ்டின் பேப்பர் இருக்க போகிறதில்ல. மோர்கேஜி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக அத்தாரிட்டி உள்பட எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேர் த மோர்கேஜர் டெலிவர்ஸ் பொசிஷன் ஆஃப் த மோர்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி டு த மோர்கேஜி அண்ட் authorizes him to retain such position until payment of the mortgage money and to receive the rent and profit occurring from the property in lieu of interest or in the payment of mortgage money. The transaction is called dash. ஸோ இது எல்லாமே உசுஃப்ரெக்சரி அப்படி கீழே வரக்கூடியது. Mr. Manjot is a trader, supplies goods from his traders
MBS Singh Traders. The office of the firm is located in Delhi, whereas its good owns are located in the state of Uttar Pradesh, Punjab and Jammu and Kashmir respectively. The trader, that means MBS Singh Traders, made following intra-state supplies from different states during the current financial year. So the answer, trade supplies கொடுத்துட்ருக்கு, located Delhi, godown are located in the state of Uttar Pradesh, Punjab, Jammu Kashmir. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். எஸ், traders made following intra-state supplies from different states during the current financial year. இது எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ரைட்னு கேட்டிருக்காங்க. டெல்லி taxable supplies, Punjab exempted supplies, Uttar Pradesh taxable and exempted supplies, Jammu Kashmir taxable and exempted supplies respectively. Ascertain the states in which Mr. Manjot is required to take registration under GST. ஸோ இங்கே இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நமக்கு டெல்லி இருக்குங்க, இங்கே பஞ்சாப் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, அப்போ பஞ்சாப் வரணும்னு அவசியம் இல்லை. உத்தரப்பிரதேசம் டேக்ஸபிள், ஜம்மு காஷ்மீர் டேக்ஸபிள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் பஞ்சாப் இல்லாமல் எழுதிக்கோங்க. எந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பியில் வருது, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 38, the primary GST slabs for any regular taxpayers. நமக்கு தெரியும் 0, 5, 12, 18, 28 இந்த தான் நமக்கு ஸ்லாப் இருந்தது. இப்போ இந்த ஸ்லாப் என்னவா ஆயிடுச்சு, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 0, 5, 12, 18, 26. ரெகுலர் டேக்ஸ் பேயர் ஆக்சுவலி 28 இருந்தது. இப்போ நமக்கு எல்லாமே என்ன வந்துடுச்சு, 5% ஆகும், ரைட். அடுத்து 18% மாறிடுது. இப்போ வந்து நமக்கு வந்து 2 தான் நமக்கு ஜிஎஸ்டி 2.0வில். ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. அதாவது ப்ராமிசரி நோட் வந்து ஏஐபி 18 கேட்டிருந்தது. ஓகே, ஸோ இது வந்து எது வந்து நாட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ராமிசரி இன்ஸ்ட்ருமெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், செக் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்ட், பில்லிங் ரிசிப்ட் இஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். According to right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013, appropriate government can acquire the land for which of the following purpose. எதுக்காக பண்ண முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸஸ் ரிலேட்டிங் டு நேவல், மிலிட்ரி, ஏர் கண்டிப்பாக இருக்கலாம். அதேமாதிரி ப்ராஜெக்ட் ஃபார் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக உண்டு. வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, சானிடேஷனுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ், ஹெல்த் கேர், டூரிசம். ஸோ இந்த அதே ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ், இந்த ரெண்டுக்கும் தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட்டு இந்த ஆக்டில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்பெசிஃபைடு person under right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013 means any person other than dash. So any person other than appropriate government வரும், appropriate company வரும், association of person or trust கண்டிப்பாக உண்டு. ஸோ இது எல்லாமே வரும். ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். அடுத்து, who shall be the registrar of trademarks for the purpose of Trademarks Act 1999? ஸோ அது வந்து டைரக்ட் கொஸ்டின். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பேரண்ட்ஸ்
Director General of Patents, Designs and Trademarks. Option C is right answer. Which one of the following is not a type of IPR? IPR இல்லை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் உண்டு, பேட்டர்ன் உண்டு, டிசைன் உண்டு, ஹிஸ்டாரிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் இண்டிகேஷன்ஸுக்கு நமக்கு ஐபிஆர் கீழே வராது. In which of the following cases it was decided that a contract with minor is void? So இது ஒரு கேஸ்ல. So option yes, Mohori Bibi versus Dharmodas Ghosh, the answer. So இது வந்து landmark case for held a contract with minor. ஸோ இதோட இயர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். Which of the following is or correct with respect to declaratory decrees under the Specific Relief Act 1963? Section 34 is Section 34 of the said act deal it. So answer is 34 right? A discretionary nature அது declaratory decrees. So the both answer is both. By which of the following Amendment Act of 1985? ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது ஒன்றுமே நமக்கு கேட்டிருந்தோம். ஸோ இது 46ல் நமக்கு போட்டிருந்தது 52 ஆன்டி டிஃபெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 52 இது AIB 18ல் கேட்டிருந்தது. In which of the following cases the Supreme Court decided that a constitutional amendment is a law within the meaning of Article 13(2) and therefore if it violates any of the fundamental rights it may be declared void? ஸோ எந்த கேஸில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். நல்லா பார்த்துக்கணும். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா அந்த கேஸு கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் இந்தியா இஸ் டேஷ், அது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்டு கவர்மெண்ட் பாலிசி டிபிஎஸ்பி போட்டுக்கோங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி. ஸோ அந்த டிபிஎஸ்பிங்கிறது எந்த ஆர்டிக்கலில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஆர்டிக்கல் 44. Right. அடுத்து as per Article 16, no citizen shall on grounds only of dash or any of them be ineligible for or discriminated against in respect of any employment or office under the state. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்னா ரிலீஜியன். எஸ், ரிலீஜியன் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அடுத்து ரேஸ் வந்துடும். ரிலீஜியன் ரேஸ் டபுள் ஆர் அப்படியே சேர்ந்து வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஆர் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மீதி பார்த்துக்கோங்க. அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் ரிலீஜியன் ரேஸ் மீதி 3 ஆப்ஷன் வருது. ரிலீஜியன் ரேஸு, அதுக்கு அடுத்தது கேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மதம், இனம், சாதி, கேஸ்ட், அப்புறம் செக்ஸு, அப்புறம் டெசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்சிஎஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் 1 கண்டிப்பாக வந்துடும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். The minimum number of judges who are to sit
for the purpose of deciding any case involving a substantial question of law as to the interpretation of this constitution or for the purpose of hearing any reference under article 143. ஸோ இந்த ஆர்டிகல் 143 லாஸ்ட்லேயே நமக்கு வந்திருக்கு. அதில் லாஸ்ட் வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 5 ஜட்ஜஸ். ஸோ ஆர்டிகல் 143 இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை பொறுத்திருப்போம். லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எதோடது? சுப்ரீம் கோர்ட்டோடது. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ அதாவது இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா வந்ததுன்னா யார் பண்ண முடியும்? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னா பிரசிடெண்ட் கேன் ரெஃபர் த மேட்டர் டு தி சுப்ரீம் கோர்ட். ஸோ அதில் வந்து 5 ஜட்ஜஸ் வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் 51 to 100 we will discuss in the next video. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் டைரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் போடலானாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐ வில் ஃபாலோ இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின்.